நேற்று மாதிரி கிராஃப்ட் செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து தேடி இன்றைக்கி கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்றைக்கி ஒரு பேர்ட் தீம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து பேர்ட் வரைஞ்சிக்கோங்க. அந்த பேர்டோட வாயில் லீஃப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து டைரெக்டாக தர்மாக்கோலில் வரையாதீங்க. அந்த லீஃப் மட்டுமாச்சும் அந்த பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். அந்த பேர்ட் வந்து நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி வரையலாம். இல்லை நான் நல்லா வரைவேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே தர்மாக்கோலில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபெதர் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிராஃப்ட்டுக்கு கண்டிப்பாக அவுட்லைன் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். அந்த 2 ஃபெதர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஃபெதர் வந்து முன்னாடி தெரியணும், ஒரு ஃபெதர் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி வரணும். அதனால் பின்னாடி இருக்க ஃபெதர் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். அவுட்கம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சா? நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபெதருக்கு வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். வேறு விஷப்பரிச்சையே வேணாம், வேறு எந்த கலரும் கொடுக்கக்கூடாது. எல்லோக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்டரில். எல்லோ வந்து இதுக்கு வந்து ரொம்ப மேட்சாகவே இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கண் வந்து சின்னதாக பிளாக் கலரில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள்லேயும் வந்து அவுட்லைன் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளுக்கு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேர்டை ஒட்டிட்டு அந்த லீஃபையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளில் பூ வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளே ஃப்ளவர் ரெடி பண்ணலாம் பேப்பர்லன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஸோ நான் வந்து 2 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் போதுமே ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கலருமே வந்து நான் வேறு எந்த கலரும் கொடுக்க போகிறதில்ல, எல்லோவே கொடுத்துடலாம், மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதோட ஃபெதர் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபெதர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் வந்து க்ளூவை ஸ்டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டு கீழே இருக்க ஃப்ளவரில் வந்து அதையும் வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து எதையும் கட் பண்ண வேண்டாம். க்ளூ வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு பீட்ஸ் இருந்தது. அந்த பீட்ஸை இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு அது கார்னரில் மட்டும் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர்னால் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்கு எல்லோ ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எல்லோ கலர்னால் இல்லை, இந்த கிராஃப்ட் ஹோலுமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ சென்டர் ஆஃப் த பீட்ஸ்க்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே வந்து 3 ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேட்சிங்காக லீஃபையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வாலில் ஹேங் பண்ணோம் இல்லையா? ஸோ என்கிட்ட இருந்த உள்ள நூல் எடுத்துக்கிட்டு 2 ஹோல் போட்டுக்கிட்டு இந்த 2 ஹோல்லையும் மாட்டி விட்டு ஹேங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ள நூல் இல்லைன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக முடிச்சுட்டு வாலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராஃப்ட் செய்ய பிடிக்கும் இல்லை கிராஃப்ட் வீடியோ பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கலருக்கு பதிலாக வேறு என்னென்ன கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள்.